வணக்கம். Chokkalingam Palaniappan Director Prakala Wealth Management. இன்னைக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள டிவிடெண்டுக்கு டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 1/4/2020 மியூச்சுவல் ஃபண்டுகளில் பெறப்படும் டிவிடெண்ட் அனைத்திற்கும் டேக்ஸு உரித்தாகும். ஸோ இதுக்கு முன்னால் வரைக்கும் 31 மார்ச் 2020 வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குற டிவிடெண்டுக்கு இன்வெஸ்டர் கையில் டாக்ஸேஷன் இல்லாமல் வந்துச்சு, டேக்ஸ் ஃப்ரீயாக வந்தது. பட் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சேம் இஸ் ட்ரூ ஃபார் கம்பெனிஸ் ஆஸ் வெல். அவங்க ஸ்டாக்ஸில் டிவிடெண்ட் கொடுக்குறக்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், யூனிட் ஹோல்டர்ஸ், நிறுவனங்களே பே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இட் வாஸ் டேக்ஸ் ஃப்ரீ இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். பட் இப்போ இந்த 1/4/2020 பழைய கிளாசிக்கல் சிஸ்டம் என்னென்னா, டிவிடெண்ட் யார் பெறுறாங்களோ, யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் டேக்ஸ் கட்டணும். ஸோ அப்படிங்கையில் இந்த 1/4/2020 பெறப்படும் டிவிடெண்டிற்கு உங்களது டேக்ஸ் ஸ்லாபில் வரி விதிக்கப்படும். ஸோ அப்படிங்கையில் இப்போ ஒருத்தர் 30% ஸ்லாபில் இருந்தானா 30% கட்டுற மாதிரி இருக்கும், 42% ஸ்லாபில் இருந்தானா 42% கட்டுற மாதிரி இருக்கும், 10% ஸ்லாபில் இருந்தானா 10% கட்டுற மாதிரி இருக்கும். டேக்ஸே இல்லைன்னா டேக்ஸ் கட்ட வேண்டாம். அவர் பிலோ 2.5 lakhs கீழே இன்கம் இருக்குன்னா ப்ராப்ளி டேக்ஸே அப்ளிகபிள் ஆகாது. இதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் 5,000 ரூபாய் வரைக்கும் இன் ஜென்ரல், இது செக்ஷன் 194K அப்படிங்கிற செக்ஷனுக்கு அண்டரில் வருது. இன் ஜென்ரல் இந்த செக்ஷன் படி 5,000 ரூபாய் வரைக்கும் டிவிடெண்ட் இருந்தால் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். 5,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் டிடிஎஸ் பிடிக்கணும். ரெசிடென்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு 10% பிடிக்கணும். நான் ரெசிடென்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு 20% டிடிஎஸ் அப்ளிகபிள். பேன் இல்லாத ஃபோலியோவுக்கும் 20% டிடிஎஸ் அப்ளிகபிள். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வசதிக்காக என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த ஸ்கீம்லேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரே இன்வெஸ்டருக்கு பல ஃபோலியோவில் இருக்கும், பல ஸ்கீமில் இருக்கும். ஸோ பெட்டர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நிறுவனங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எனி டிவிடெண்டுக்கு 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டு உங்கள் கையில் டிவிடெண்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் இந்த 1/4க்கு அப்புறம் எந்த டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணாலும் ப்ராப்ளி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் டிடிஎஸ் பிடித்து கொள்வார்கள். இதுக்கு 15GH ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் இருக்குது. பட் இனிமேல் தான் கிளாரிட்டி எமர்ஜ் ஆகும். ஒன்ஸ் கிளாரிட்டி கம்ஸ் வி வில் அப்டேட் யூ. இது எந்தெந்த ஃபண்டு, எந்தெந்த திட்டங்களுக்கு, எந்தெந்த வகைகளுக்கு அப்ளிகபிள் ஆகும், மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள அனைத்து திட்டங்களுக்கும், போத் ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்ட்ஸ், அதர் தேன் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் அண்ட் அதர் தேன் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ், தட் மீன்ஸ் எல்லா ஸ்கீமுக்குமே இந்த டாக்ஸேஷன் அப்ளிகபிள், டிடிஎஸ் அப்ளிகபிள். இதுக்கு டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டு எவ்ரி குவார்ட்டர் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் கொடுத்துருவாங்க. பட் இப்போ நான் டிவிடெண்ட் ஆப்ஷனில் வச்சுருக்கேன், இதையே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டர் நீங்கள் டிவிடெண்ட் ஆப்ஷன்லேருந்து க்ரோத் ஆப்ஷனுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா க்ரோத் ஆப்ஷனில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எல்லாம் இருக்குது ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கெலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு பர் பர்சன் பர் இயர் அப் டு 1 lakh rupees டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் க்ரோத் ஆப்ஷனில் போட்டுட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறம் SWP ஆப்ஷனில் பணத்தை எடுத்துக்கையில் வர்ற லாபத்துக்கு அப் டு 1 lakh ஆஃப் ப்ராஃபிட் பிகம்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ. அதுக்கு மேலே உள்ளதுக்கு தான் உங்களுக்கு அந்த 10% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். செகண்ட் திங் அது 10% டேக்ஸ், ஃப்ளாட் டேக்ஸு. இங்கே டிவிடெண்டாக வாங்கினீங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் ப்ராக்கெட்டில், டேக்ஸ் ஸ்லாபில் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி டிவிடெண்ட் வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே வங்கிகள் போன்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய டிவிடெண்ட் ஆப்ஷன் கொடுத்து மந்த்லி 1% கேரண்டீடு, இட் இஸ் நாட் கேரண்டீட் அப்படி சொல்லி விற்றாங்க. ஸோ அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு, மிஸ்செல்லிங்கெலாம் இருந்தது. ஸோ இப்போ அது மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி டிவிடெண்ட் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா, யூ ஹேவ் டு டேக் அ ரீலுக் அட் இட் அண்ட் டிவிடெண்ட் ஆப்ஷன்லேருந்து க்ரோத் ஆப்ஷனுக்கு மாற்றிக்கிறது பெட்டர். அதனால் ஜஸ்ட் லுக் அட் யுவர் போர்ட்ஃபோலியோ அண்ட் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன். தேங்க்யூ வெரி மச். மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.